கூட தான் நல்லா போகுதா, எப்படி ரேட்டுக்கு வாங்குறாங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு அனுபவம் தான். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிறதும், நீங்கள் ஒரு விஷயம் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறதும் எல்லாமே ஒரு அனுபவம் தான். அதனால் யாரும் தயவு செஞ்சு நான் என்ன இந்த அக்கா இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க. நான் என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, பேசாமல் பெரிய கூடையே பின்னிடலாங்க. பெரிய கூடை வந்து நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்து நம்ம பின்னி வாங்கும்போது, அதில் கண்டிப்பாக நமக்கு ரூ. 100 ஒரு 60, 70 அந்த மாதிரி ஒரு லாபத்தை வச்சு நம்ம சம்பாதிச்சிடலாம். நம்ம ஒரு 20 கூடை, 10 கூடை, 30 கூடைன்னு சொல்லி பெரிய கூடையே ஒரே ஆர்டராக நம்ம 4 பேருக்கு பிரித்து கொடுத்தா அவங்கள பின்ன சொல்லி அவங்களுக்கும் ஒரு லாபம் கிடைக்கும், நமக்கும் ஒரு லாபம் கிடைக்கும். எல்லாமே ஒரு அளவுக்கு வந்து சமாளிச்சுக்கலாம். ஆனால் அது மட்டும் இப்போதைக்கு போனால் போதும் நல்லா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த மாடல் கூடலாம் பின்னி சேல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் வேஸ்ட்டு. ஏன்னா அதிகமாக நம்ம முதல் போட்டு அதிகமாக ஆர்டர் கொடுத்து செய்யாமல் லிமிட்டாக ஒரு 10, 20 கூட மட்டும் இதை வச்சு நம்ம வேணால் கொஞ்சம் நாளைக்கு வந்து அந்த ரேட் வந்து வச்சு வர்ற அளவுக்கு விற்றுக்கலான்னு எனக்கு தோணுது. இந்த மாடல் கூடையில் பின்னி நம்ம முன்கூட்டியே வச்சுட்டோன்னா, இந்த மாடல் கூடையை பார்க்க வந்து மக்கள் கூட்டம் வந்து நம்ம கடைக்கு வருவாங்க. அப்போ மாடல் கூடையை பார்த்துட்டு விலையை கேட்டுட்டு சாதா கூடையே பரவாயில்லன்னு சாதா கூட வாங்கிட்டு போயிடுவாங்க.